ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் சூப்பராக ரொம்ப சிம்பிளாக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேக் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்தது. நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். நான் எப்படி செஞ்சேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஈஸியாக செய்யலாம். கேக் செய்யனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா தான் நான் இதை சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. கேக் சூப்பராக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் கேக். குக்கரில் அடியில் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்கேன். டைரெக்டாக நம்ம உப்பு மேலே வைக்கக்கூடாது பாத்திரத்தை. இப்போ அதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டையை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்துட்டு நான் ஒரு கிளாஸில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்துக்கிறேன். இதுக்குன்னு நம்ம தனியாக கப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் இந்த கிளாஸில் தான் எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவு சீனி எடுத்துக்கலாம். சீனி நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நாம் அதே கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு நிமிஷம் மிக்சியில் ஓட்டி எடுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ இது கூடவே அதே கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவு கெட்டியான தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு 30 செகண்ட் நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போ இதை நாம் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எந்த கிளாஸில் அளவெடுத்தோமோ அதே கிளாஸில் 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ்லேயே எல்லாத்தையும் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிலே இப்போ 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா கடையில் ஈனோ பேக்கெட் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், கட்டி இல்லாமல். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பால் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் செய்கிறதுக்கான அந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த கேக் எதில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அடியில் நெய் இல்லைனா எண்ணெய் இல்லைனா பட்டர் இதில் ஏதாவது ஒன்று நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. உள்ளே ஏதாவது பபிள்ஸ் இருந்ததுன்னா கூட சரியாயிடும். இப்போ நாம் கேக்கை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா குக்கர், அதில் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரில் கேஸ்கட்டும் விசிலும் போடக்கூடாது, போடாமல் வச்சுருங்க. முக்கியமாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். மேலே இருக்க ஹோலை ஒரு பேப்பர் வச்சு நம்ம அடைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கேக் சூப்பராக குக்காகி வந்துடுச்சு. கேக் நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கத்தி இல்லைன்னா டூத்பிக் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் உள்ளே விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஃபஸ்ட்டு நான் 30 நிமிஷத்தில் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சேன். அதுக்கப்புறம் கேக் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ கேக் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சு அந்த ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டை இந்த மாதிரி கவுத்தி லைட்டாக தட்டினோம் அப்படின்னாலே கேக் சூப்பராக நமக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம பட்டர் பேப்பர் எதுவுமே உள்ளே வைக்கல, லைட்டாக எண்ணெய் மட்டும் தான் தேய்ச்சோம். நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் இதுதான் ரொம்ப பெர்ஃபெக்டாக நான் செஞ்சேன். பயந்துக்கிட்டே தான் செஞ்சேன், இந்த கேக் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக இதுக்கு மேலே சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்க்க போகிறோம். சாக்லேட் அது கூடவே 1 ஸ்பூன் அளவு பட்டர் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 ஸ்பூன் பாலும் சேர்த்துட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம கேக்கில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். லைட்டாக அந்த கேக் மெல்ட் பண்ணுறது கெட்டியாகிடுச்சுனாலும் லைட்டாக திரும்பவும் அதை மெல்ட் பண்ணிக்கோங்க.
நம்ம டேரெக்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது. நான் கீழே வந்து கொதிக்கிற தண்ணி வந்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து சூடு பண்ணேன். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தான் இந்த மாதிரி சாக்லேட்டை வச்சு நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக வந்து ஜெம்ஸ் சாக்லேட் கலர் கலராக இருக்கிறது ஏதாவது ஒன்று உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நம்ம ப்ளெயினாக கேக் சாப்பிடாம இதுக்கு மேலே லைட்டாக வந்து சாக்லேட் வந்து டேஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், என்னோடய சூப்பரான கேக் வந்து ஃபஸ்ட்டு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு வந்து நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்லேயும் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னோடய குழந்தைங்க வந்து ரொம்பவே ஆசையாக சாப்பிட்டாங்க. எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திரு ட்ரீம் கிச்சன் ஃபேமிலி சார்பாக எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ.